ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃபன் வெரைட்டி பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி கீறி வச்சுருங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றி, நான் எடுத்துருக்க சேமியாவுக்கு 3 முட்டை போதும் எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை போட்டுக்கோங்க. 3 முட்டை அதை போட்டுட்டு அதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த முட்டை நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா பரட்டி வந்ததுக்கப்புறம் தண்ணியை இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 600 கிராம் தண்ணி இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இந்த முட்டை ஸ்க்ரம்பிளில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தண்ணி நல்லா ஏற்கனவே கொதிச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இதை அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமியா நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடும். ஒரே மாதிரி சேமியா உப்புமா செஞ்சு தராமல் இந்த மாதிரி முட்டை சேமியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். செமையாக வந்திருக்கு. இது மேலே மல்லித்தழை தூவி இறக்கணும் அப்படின்னா முட்டை சேமியா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.